கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். அன்பானவர்களே, இன்றைய நாள் வேதாகம செய்தி வேளையிலே உங்கள் யாவரையும் நாங்கள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்றைய நாளுக்காக கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன் என்ற தலைப்பின் கீழாக நாம் தியானம் செய்யும்படியாக இருக்கின்றோம். I have set the Lord always before me. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை சொன்னார். இதை குறித்து நாம் சங்கீதத்திலே நாம் படிக்கின்றோம். சங்கீதம் 16வது சங்கீதம் 8 முதல் 11 வசனங்களிலே தாவீது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதியிருக்கின்றார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 28 வசனங்கள். அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கின்றேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது வருஷத்திலே இருக்கின்றார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவு காண விட்டீர். I have set the Lord always before me, because He is at my right hand. அன்பான சகோதரனே சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போதும் அவருக்கு முன்பாக நிறுத்தி அவரை நோக்கி கொண்டிருக்கிறவராக இருந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் பிதாவாகிய தேவனை அவ்விதமாக நாம் நோக்கி கொண்டு இருக்கின்றோமா? அநேக தேவதாசர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். ஆனால் எல்லாருக்கும் மாதிரியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டார். அவர் சொல்லுகிறார், கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். இதை குறித்து தாவீது எழுதி வைத்திருக்கின்றார். தாவீது கர்த்தரை குறித்து எழுதும் போது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதும் போது இவ்விதமாக எழுதி வைத்திருக்கின்றார். கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். எப்போதும் என்ற ஒரு வார்த்தையை பாருங்கள். ஆல்வேஸ். எனக்கு அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, நீங்கள் அவ்விதமாக உங்களையும் என்னையும் உண்டாக்கின பிதாவாகிய தேவனை நீங்கள் நோக்கி கொண்டிருக்கின்றீர்களா? தாவீது முன்னறிந்தார் என்று பார்க்கிறோம். அவர் தீர்க்கதரிசியாக இருந்து அவர் இந்த விதமாக எழுதியிருக்கின்றார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 30வது வசனம் 31வது வசனம். அவன் தீர்க்கதரிசியாக இருந்து, ஒரு ராஜாவாக இருந்த அந்த தாவீது தீர்க்கதரிசியாக இருந்து, உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். எவ்வளவு தெளிவாக பேதுரு இங்கே நமக்கு எடுத்து போதிக்கிறார் என்பதை நீங்கள் சற்று வேத வசனத்தோடு கூட ஆராய்ந்து பாருங்கள். அநேகர் ஒருவேளை என்ன நினைக்க முடியும், இது தாவீது தான் இந்த விதமாக சொல்லுகிறார் என்று, தாவீது தன்னை குறித்து சொல்லுகிறார் என்று நினைக்கக்கூடும். மிக தெளிவாக சொல்லுகிறார். அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்று முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான்.
எல்லோரும் மரித்து இந்த மண்ணோடு மண்ணாக போய்விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததிலே முதற் பேரானவராக இருக்கின்றார். பிதாவாகிய தேவன் அவரை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். அவருடைய சரீரம் இந்த பூமியிலே இல்லை. ஒரே ஒரு கல்லறை, திறந்த கல்லறையாக இருக்கிறது உலகத்திலே. அது இயேசுவின் கல்லறையாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து உயிர்த்து தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய மாமிசம் அழிவை காணவில்லை என வேதம் சொல்லுகிறது. ஆனால் தாவீதுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் இருக்கிறது. என அன்பானவர்களே, எவ்வளவு தெளிவாக பேதுரு இங்கே போதித்திருக்கிறார் என்று பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் 3ஆவது நாளிலே உயிர்த்தெழச் செய்தார். அநேகர் ஆச்சரியப்படத்தக்கதாக, உலகமே திரும்பி பார்க்கத்தக்கதாக இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் நடந்தது. மரித்து அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் அத்தோடு கூட முடிந்தது என்ற ஒரு கதை மாறி இயேசு கிறிஸ்து 3ஆவது நாளிலே ஜீவன் உள்ளவராக உயிர்த்தெழுந்து 40 நாள் அநேகருக்கு தரிசனம் ஆனார் என வேத வசனம் நமக்கு சொல்லி இருக்கிறது. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை எப்போது அவருக்கு முன்பாக வைத்து நோக்கினவராக இருந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் யாரை நாம் முன்பாக வைத்து இருக்கின்றோம்? தேவனை நாம் முன்பாக வைத்திருக்கின்றோமா? எனக்கு ஒரு ஆசிரியர் டிரைவிங் கற்றுக் கொடுத்தார். அவர் கற்றுக் கொடுக்கும்போது அந்த கண்ணாடியை பார்த்து, காரில் இருக்கிற முன்புறம் உள்ள அந்த கண்ணாடியை பார்த்து அப்படியே கும்பிடுவார். என்ன சார் கண்ணாடியை பார்த்து கும்பிடுகிறீர்கள் என்று நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், அந்த கண்ணாடியின் பின்புறத்திலே என்னுடைய தாயாருடைய படத்தை நான் வைத்திருப்பேன். என்னுடைய வெஹிக்கிளில் அந்த தாயாருடைய படம் இந்த கண்ணாடியிலே விழுகும். என் தாயாரை கும்பிடுவதற்காக நான் அந்த விதமாக செய்வேன். உங்கள் வண்டியிலும் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கும் போதும் அதே பழக்கம் வந்துவிட்டது என்று சொன்னார். ஆக அந்த ஆசிரியர் யாரை முன்பாக வைத்திருந்தார்? தன்னுடைய தாயாரை முன்பாக வைத்திருந்தார். இன்றைக்கு அநேகர் அந்த விதமாக வைத்திருக்கின்றார்கள். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய தாயார், உங்களுடைய தகப்பன், உங்களுடைய மூதாதையர் எல்லாரையும் சிருஷ்டித்தவர் பிதாவாகிய தேவன். அவருக்கு நீங்கள் முதலிடம் கொடுங்கள். இயேசு சொல்லியிருக்கிறார் அல்லவா, என்னிடம் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவான் அல்ல என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கினவராக இருந்தார். அவர் மூத்த குமாரனாக இருக்கின்றார். நாம் எல்லோரும் இளைய குமாரர்களும் குமாரத்திகளுமாக இருக்கின்றோம். நீங்களும் நானும் அதே பிதாவாகிய தேவனை நமக்கு முன்பாக வைக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதற்கு இயேசு கிறிஸ்து முன் மாதிரியாக இருக்கின்றார். அவரை பற்றி 12வது வயதிலே ஒரு செய்தி நாம் பார்க்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் லூக்கா என்ற ஆசிரியரை கொண்டு எழுதியிருக்கின்றார். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரம் 49வது வசனம். அதற்கு அவர், அதாவது யோசேப்பு மரியாள் அவர்களை பார்த்து இயேசு சொன்னார், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். 12 வயது தான் இயேசுவுக்கு. அப்பொழுதே அவர் சொல்ல ஆரம்பித்து விட்டார், ஏன் என்னை தேடினீர்கள்? அவரை அங்கும் இங்கும் தேட ஆரம்பித்தார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளை பொதுவாக தேடுவார்கள். அந்த விதமாக இயேசுவை தேடினார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுக்கு சொன்ன பதில், என் பிதாவுக்கு அடுத்தவைகளை நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்று சொன்னார். பிதாவினுடைய காரியங்கள் நிறைய இருக்கிறது. பிதாவின் சித்தம் செய்யவே அவர் பூமிக்கு வந்தார். அவருக்குரிய காரியங்களை சிந்திக்கிறவராக, செயல்படுத்துகிறவராக, அவருடைய திரு வார்த்தைகளை ஜனங்களோடு கூட பேசுகிறவராக காணப்பட்டார். அவருடைய உபதேசத்தை குறித்து அநேகர் ஆச்சரியப்பட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். அவரை எப்பொழுதும் நீங்கள் நோக்கினவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளை அந்த விதமாக பயிற்றுவிக்க வேண்டும். சண்டே கிளாஸுக்கு அனுப்புங்க, ஒரு வேதாகமத்தை வாங்கி கொடுங்க, ஜெபத்திலே கலந்து கொள்ளும்படியாக செய்யுங்க. குடும்பமாக பிதாவாகிய தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது பிள்ளைகளும் முழங்கால் படியிட்டு பிதாவை நோக்கி பார்க்கிறார்கள். ஆவிக்குரிய தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு சிந்தையிலே அவர்கள் வளருகிறார்கள். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 12 வயதிலே பிதாவுக்கு அடுத்த காரியங்களிலே இருந்திருப்பாரே என்றால், நம்முடைய பிள்ளைகளை நாம் எந்த அளவுக்கு நாம் அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும் என்பதை இந்த வேத வசனத்தின் மூலமாக கற்றுக்கொள்ளுங்கள்.
இயேசு தமக்கு முன்பாக அவரை நோக்கினவராக இருந்தார். மத்தேயு 11வது அதிகாரம் 25, 26 வசனங்களிலே நாம் பார்க்கும்போது, அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுள்ளத்துக்கு பிரியமாய் இருந்தது. பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எந்த விதமாக அங்க பிதாவை நோக்கி பார்த்தார்? ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் இவைகள் எல்லாவற்றையும் மறைத்தார், பாலகருக்கு வெளிப்படுத்தினார் என்று பிதாவை அவர் ஸ்தோத்தரிக்கக்கூடியவராக இருந்தார். ஆம் பிதாவை, இப்படி செய்வது உம்முடைய திருவுள்ளத்துக்கு பிரியமாய் இருந்தது. பிதாவினுடைய சித்தத்தை பூமியிலே நிறைவேற்றத்தக்கதாக இயேசு கிறிஸ்து வந்தார். பிதாவானவர் எப்படி இருந்தாரோ அப்படியே குமாரனும் இருந்தார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லுகிறார். அவரை எப்பொழுதும் நோக்கினவராக, அவருக்கு பிரியமானவைகளை செய்யத்தக்கதாக ஜனங்களுக்கு உபதேசிக்கும் போதும் சரி, நன்மைகளை செய்யும் போதும் பிதாவை நோக்கினவராக அவர் இருந்தார் என்று நாம் அதிகமாக வேத வசனத்திலே நாம் தியானம் செய்கின்றோம். மேலும் நாம் பார்க்கும்போது லூக்கா 22வது அதிகாரம் 42வது வசனம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக உருக்கமாக ஜெபம் பண்ணுகிறார். சிலுவைக்கு போகும் முன்பதாக ஜெபித்தார். தன்னுடைய சீசலோடு கூட சற்று தூரமாக கடந்து சென்று ஜெபம் பண்ணினார். என்ன விதமாக? பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இன்றைக்கு நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கிறது? இதை செய்தே ஆக வேண்டும், நீர் எப்படியாவது இதை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்று அநேகர் ஜெபிக்கக்கூடும். இயேசுவினுடைய ஜெபத்தை தயவு செய்து நோக்கி பாருங்கள். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம், இந்த பாடுகள் நான் அனுபவிக்க வேண்டுமா? இந்த பாடுகளை நான் நிறைவேற்றி ஆக வேண்டுமா? என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, இவைகளை நான் செய்து நிறைவேற்ற வேண்டும் என்றால் நான் செய்கிறேன் என்று தன்னை முழுவதுமாக அர்ப்பணம் செய்தார். உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். பிதாவினுடைய சித்தத்திற்கு முழுவதுமாக விட்டு விட்டார். அநேகர் ஜெபம் பண்ணுகிறார்கள், சித்தத்தின்படியாக ஆகட்டும் என்று. நடைபெறவில்லை என்றால் எங்கே நான் ஜெபம் பண்ணது கேட்கப்படவில்லை, அவிசுவாசம் வந்து விடுகிறது. எனக்கு அன்பானவர்களே, பிதாவின் சித்தம் என்று சொல்லும்போது முழுவதுமாக நாம் அவரை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அவர் என்ன நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறாரோ அதை முழுவதுமாக அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை முழுவதுமாக பிதாவுக்கு அர்ப்பணம் செய்தார். என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொன்னார். நாம் அந்த விதமாக வாழ்வோம் என்றால் பிதாவுக்கு ஏற்றவர்களாக இந்த பூமியிலே கிறிஸ்துவை போல பிதாவை பிரியப்படுத்தக்கூடிய ஜனங்களாக நாம் இருப்போம். மேலும் லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனம், சிலுவையிலே தொங்கும்போது இயேசு சொல்லுகிறார், பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இன்னைக்கு மரண தருவாயிலே அநேகர் பெற்றோரை பார்க்க வேண்டும், பிள்ளைகளை பார்க்க வேண்டும், உறவுகளை பார்க்க வேண்டும் என்று சொல்லி படுக்கையிலே இருப்பார்கள். உறவினர்கள் எல்லோரும் இப்படியாக அவர் எதிர்பார்க்கின்றார், ஆகையினாலே சீக்கிரமாக வாருங்கள் என்று சொல்வார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு மார்த்தாள், மரியாள், யோசேப்பு, எத்தனையோ நிறைய பேர் இருந்தார்கள் அவருடைய சீஷர்கள். ஆனால் இயேசு கடைசியிலே நோக்கி பார்த்தது பிதாவாகிய தேவனை. சொல்லுகிறார், சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணுகிறார். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய ஆவியை பிதாவுடைய கரத்திலே ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு இப்படியே ஜீவனை விடுகிறார். எந்த அளவுக்கு நம்பிக்கை என்று பாருங்கள்.
பிதாவுடைய சமூகத்திலே முழுவதுமாக ஒப்புவித்தார். அவர் கொடுத்த வேலையை நிறைவேற்றினார். அவருடைய சமூகத்திலே தன்னுடைய ஆவியை ஒப்புவித்தார். எப்போதும் பிதாவை நோக்கினவராக இருந்தார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் இயேசுவை நாம் நோக்கி பார்த்தவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவின் மூலமாக பிதாவாகிய தேவனை நாம் நோக்கி பார்த்தவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை செய்து கொண்டிருக்கிறீர்களா? பிதாவாகிய தேவன் அவருடைய அனாதி திட்டத்தின்படியாக, தீர்மானத்தின்படியாக உங்களையும் என்னையும் அவர் இந்த உலகத்திலே தேர்வு செய்திருக்கின்றார். அவருக்கு சாட்சியாக, அவரை பிரியப்படுத்தத்தக்கதாக, ஒவ்வொரு நாளும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக, அவருடைய சித்தத்தின்படி வாழும்படியாக உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுமையாக அர்ப்பணம் செய்யுங்கள். வாழ்வது கொஞ்ச நாட்கள். அந்த கொஞ்ச நாட்களிலே கர்த்தருக்கு பிரியமானபடி வாழுங்கள். அப்பொழுது கணக்கில்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டதைப் போல நீங்களும் பிதாவாகிய தேவனாலே உயர்த்தப்படுவீர்கள். இரண்டாவது காரியம், என் வலது பார்சத்திலே இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதே வசனத்திலே நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 25வது வசனம், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பார்சத்திலே இருக்கிறார். He is at my right hand என்று சொல்லுகிறார். எந்த அளவுக்கு ஒரு உறுதியான ஒரு இடத்தை தேர்வு செய்தார் என்று பாருங்கள். பிதாவினுடைய வலது பார்சத்திலே அவர் வீற்றிருக்கிறார். அந்த ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. நீங்கள் நானும் அவர் வீற்றிருக்கக்கூடிய அந்த இடத்தை நாம் நாட வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமியிலே எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றி தேவனுடைய வலது பார்சத்திலே போய் வீற்றிருக்கிறாரோ, அதை போல நீங்களும் நானும் நிறைவேற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு உடையவர்களாக இருக்கின்றோம். அந்த பொறுப்பை நீங்கள் நிறைவேற்றுவீர்களா? அதற்கு வேண்டிய எல்லா ஞானத்தையும் பலத்தையும் தேவன் உங்களுக்கு தருவார். இயேசுவை போல பிதாவை நீங்கள் நோக்கி பாருங்கள். மேலானவைகளை நாடுங்கள், கீழானவைகள் அல்ல, உலகத்தை அல்ல. உலகம் உலகத்தை சிநேகிக்கிறது. நீங்களும் நானும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆகினாலே மேலே நாம் நோக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தள்ளினார். தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறான். தாவீது சொன்ன காரியத்தை மிக தெளிவாக அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த வசனத்திலே போதித்திருக்கிறதை நாம் வாசிக்க கேட்டோம். அவர் தேவனாலே வலது கரத்திலே உயர்த்தப்பட்டார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த யூதர்கள், நீங்கள் எந்த இயேசுவை சிலுவையிலே அறைந்து கொலை செய்தீர்களோ அந்த இயேசுவை பிதாவாகிய தேவன் 3வது நாளிலே உயிரோடு கூட எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தள்ளினார். தாவீது பரலோகத்திற்கு போகவில்லை. தாவீதுடைய கல்லறை இங்கேதான் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே போய் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். நீர் என் வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறான். தாவீதே சொல்லியிருக்கிறான். எனக்கு அன்பானவர்களே, பிதாவாகிய தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக உங்களையும் என்னையும் முன்குறித்திருக்கிறார். அதனால்தான் நாம் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவனுடைய சீஷர்களாக நாம் இருக்கின்றோம். கிறிஸ்துவனுடைய உபதேசத்திலே நிலைத்திருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய வசனம் நமக்குள்ளாக குடிகொண்டு இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் வாழுகிறோம். எதற்காக? அவர் தேவனுடைய வலது பார்சத்திலே போய் வீற்றிருக்கிறார். அதை போல நீங்களும் நானும் தேவனாலே தேவனுடைய வலது பார்சத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய உன்னதமான ஸ்லாக்கியத்தை நாம் பெறுவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 56வது வசனம், ஸ்தேவான் ஒரு பெரிய பிரசங்கம் செய்தார்.
அற்புதமான பிரசங்கம். ஆபிரகாம் துவங்கி இயேசு கிறிஸ்துவனுடைய மரண வரைக்குமாக ஒரு பெரிய செய்தியை கொடுத்தார். ஒரே அதிகாரத்தில் அந்த செய்தி முழுவதுமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம். நீங்கள் நேரம் கிடைக்கும் என்றால் வீட்டில் இருக்கும்போது அந்த அதிகாரம் முழுவதுமாக வாசித்து பாருங்கள். யூதர்கள் மத்தியிலே ஸ்தேவான் வல்லமையாக பிரசங்கம் பண்ணினார். ஆனால் அந்த யூதர்கள் கடைசியில் அந்த ஸ்தேவானுக்கு கொடுத்த பரிசு என்னவென்று தெரியுங்களா? கல்லால் அடித்து அவனை கொலை செய்து போட்டார்கள். எல்லாரும் ஏகோபித்து பல்லை கடித்து அவன் மீது கற்களை எறிந்து கொன்று போட்டார்கள். அவர்களுடைய கட்டளையின்படியாக அதை செய்தார்கள். ஆனால் அங்கே நடைபெற்றது என்ன? அப்போஸ்தலர் நடபடிகள் 7:56 ஸ்தேவான் சொல்லுகிறார், அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது வாசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைத்தது. இயேசுவானவர் தேவனுடைய வலது வாசத்திலே வீற்றிருப்பதாக நாம் வேதத்திலே படிக்கின்றோம். இந்த வசனத்திலே அவன் பார்க்கும்போது தேவனுடைய வலது வாசத்திலே நிற்கிறதை நான் காண்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆக இந்த காட்சியை பார்ப்பதற்கு இயேசுவானவர் பரத்திலிருந்து எழுந்து கண்ணோக்கி பார்த்தாரா என்ற ஆராய்ச்சியினுடைய கருத்து நிலவுகிறது. அந்த அளவுக்கு அந்த இன்சிடென்ட் ஆனது நடந்தது. உன்னதமான ஒரு வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்த அந்த ஸ்தேவான் மீது கற்களை எறிந்து அவனை கொலை செய்து போடுகிறார்கள். ஆக அன்பானவர்களே, இந்த அளவுக்கு கொடூரமான காட்சியானது அங்கே நடைபெற்றது. ஸ்தேவான் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டான். ஆனால் தேவ சமூகம் அவனை நோக்கி பார்த்தது. இந்த உலகத்திலே இயேசுவுக்கு வந்த பாடுகள் தான் அவருடைய சீசர்களுக்கும் வந்தது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அதுதான் வரும். பச்சை மரத்துக்கே இப்படி என்றால் பட்டை மரமாகி உங்களுக்கு எப்படியோ என்ற வசனத்தின்படியாகவே நடைபெறும். ஆக இயேசுவின் நிமித்தமாக நமக்கு இத்தனை பாடுகள் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் இயேசு தேவனுடைய வலது பார்சத்திலே போய் வீற்றிருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த ஸ்தேவான் வலது பார்சத்திலே நிற்கிறதை காண்கிறேன் என்று சொன்னான். இவ்வளவு உன்னதமான வேலையை செய்த அவனுக்கும் வலது பார்சம் நிச்சயமாக கிடைக்கும். ஏனென்றால் அவன் அதை நோக்கி பார்த்தான் என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21, 22 வசனங்களிலே நாம் மிக தெளிவாக நாம் பார்க்கின்றோம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். அவர் ஜெயம் கொண்டார். பிதாவினுடைய வேலைகளை முழுவதுமாக இந்த பூமியிலே செய்து நிறைவேற்றி வெற்றி அடைந்தார். வெற்றி அடைந்ததுக்கு அப்புறம்தான் அவரோடு கூட உட்கார்ந்தார் வலது பார்சத்திலே. ஆக ஜெயம் கொள்ளுகிறவர்கள் ஒவ்வொருவருமே அவரோடு கூட அவருடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்காரும்படியாக அருள் செய்வேன் என்று சொல்லியிருக்கின்றார். ஆக வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். நீங்கள் நானும் அவரோடு கூட உட்கார வேண்டும். அதற்காக நம்முடைய முழு முயற்சியானது இருக்க வேண்டும். ஏனென்றால் நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது வருஷத்திலே வீற்றிருக்கிறார் என்று சொன்னார். நாம் அசைக்கப்படாதபடி இருக்க வேண்டும் என்றால் தேவனை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய சித்தத்தை முழுவதுமாக இந்த பூமியிலே செய்ய வேண்டும். அதற்காகத்தான் நாம் இந்த உலகத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அதிகமாக எழுதும்போது எழுதுவார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது நாம் எல்லாமே தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். இந்த பூமியிலே கிறிஸ்தவராக மாறுவது என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது மனமாற்றம் அல்ல, மனமாற்றம். அன்பானவர்களே, மனம் மாற வேண்டும். நீங்கள் மனம் திரும்பி குணப்பட வேண்டும். பரிசுத்த வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. அந்த விதமாக நாம் மாற்றப்படும் போது நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவுள். சபைகளுக்கு, எல்லா சபைகளுக்கு ஆவியானவர் இதை சொல்லுகிறார். ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிறதான எல்லா சபைகளுக்கும் இது பொருத்தமான ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆக அந்த சபையில் இருக்கிற காதுள்ள யாவரும் கேட்டு ஆவியிலே குணப்பட வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது என்ன பார்க்கிறோம்? எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்த கொர்நேலியை குறித்து நாம் படிக்கின்றோம்.
எப்படி இயேசு கிறிஸ்து எப்போதும் தேவனை முன்பதாக வைத்தாரோ அதே போல கொர்நேலியு என்ற அருமையான தேவதாசன் எப்போதும் அவரை முன்பதாக வைத்தவராக இருந்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். இத்தாலிய பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்போதும் பிதாவாகிய தேவனை தமக்கு முன்பாக வைத்திருந்தார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதனாலே அவர் தேவனுடைய வலது பார்சத்திலே போய் வீற்றிருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் கொர்நேலியை போல எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும், தான தர்மங்களை செய்ய வேண்டும், வீட்டார் அனைவரோடு கூட பயபக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்படி இருந்த கொர்நேலியுவுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அவனை சந்திக்கும்படியாக பேதுரு அங்கே அனுப்பப்படுகிறார். அவனுக்கு தரிசனத்திலே உணர்த்தப்படுகிறது, நீ பேதுரு என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனை அழைப்பி அவன் உனக்கு சொல்ல வேண்டியதை அவனிடத்திலே நான் சொல்லியிருப்பதாக அங்கே தேவதூதன் தரிசனத்தின் மூலமாக உணர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே தாமதம் இல்லாமல் கொர்நேலியு பேதுருவை அழைப்பதற்காக 3 நபர்களை அங்கிருந்து அனுப்புகிறதை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த கொர்நேலியுவுக்கு ரட்சிப்பு கடந்து வந்தது. பேதுருவை அழைத்தான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 31 33 வசனங்கள். கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சன்னதியில் நினைத்தரப்பட்டது. யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்னும் மறுபெயர் கொண்ட சீமோனை வரவழைப்பாயாக. அவன் கடலோரத்திலே தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் வீட்டிலே தங்கியிருக்கின்றான். அவன் வந்து உன்னிடத்திலே பேசுவான் என்றார். அந்தபடி நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன். நீர் வந்தது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படி நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்திலே கூடியிருக்கிறோம் என்று சொல்லுகிறான் கொர்நேலியு. தன்னுடைய உறவினர்கள், தன்னுடைய குடும்பத்தார், மனைவி, பிள்ளைகள் யாவரையும் அங்கே அழைத்து வந்து தேவ சமூகத்திலே வசனம் கேட்கும்படியாக கூட்டமாக காத்திருப்பதை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பேதுரு அந்த இடத்திற்கு சென்று எந்த ஜனத்தில் ஆயிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் என்ற ஒரு அருமையான ஒரு செய்தியை கொர்நேலியுவுடைய வீட்டிலே அங்கே பிரசங்கம் செய்தார். அந்த குடும்பத்தார் அங்கே கூடி வந்த யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, கொர்நேலியுடைய வீட்டுக்கு எப்படி ரட்சிப்பு கடந்து சென்றது என்று பார்த்தீர்களா? பெரிய ஆசீர்வாதம் அவருடைய வீட்டுக்கு கடந்து சென்றது. இயேசுவை போல பிதாவாகிய தேவனை முன்னிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். எப்போதும் அவரை நோக்கி பாருங்கள். பிதாவின் சித்தம் செய்ய முயற்சி எடுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கத்தக்கதாக உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நேயர்கள் யாவருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் தாமே சதா காலங்களிலும் நீர் அவரோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவை போல நாங்கள் எப்பொழுது உம்மை நாங்கள் நோக்கி பார்த்தவர்களாக உம்முடைய திருச்சித்தத்தின்படியாக வாழத்தக்கதாக எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுமையுமாக உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணம் செய்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டு கொள்ளுங்க. நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தாரையும், சபையாரையும், சகோதர சகோதரிகளையும், அருமையான நேயர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தொடர்ந்து உடைய பரிசுத்தமான கருத்தினாலே அவர்களை வழிநடத்தி வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். தேவன் என் ரட்சிப்பு, தேவன் என் இரட்சகர், தேவன் ஆவியாயிருக்கிறார், தேவன் உண்மையுள்ளவர், தேவன் அன்பாக இருக்கிறார். ஆமென். God is my salvation, God is my savior, God is spirit, God is faithful, God is love. Amen. Email address urgenandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.